மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வருக மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் இருக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் OMR அப்படின்னு உடனே நிறைய கமெண்ட்ஸும் கேட்டுருப்பீங்க. மழை பெஞ்ச டைமில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெல்ட்டில் மழை பெஞ்ச டைமில் தண்ணி நிற்கல. அதே நேரத்தில் கிரவுண்ட் வாட்டரும் இங்கே சூப்பராக இருக்கும். CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும் 2 காம்ப்ளெக்ஸ் பில்டிங் இருக்குது. ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. மெடிக்கல்ஸ் ஆப்போசிட்லேயே இருக்குது. பக்கத்துலேயே சிக்கன் கடை இருக்குது, ஜூஸ் கடை இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அத்தியாவசிய பொருள் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே டோர் ஸ்டெப் தான். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை OMR கார்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லா ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவோட ஒரு நல்ல கனெக்டிவிட்டி எதிர்பார்க்குறீங்க. அதுவும் கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும். அதே நேரத்தில் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய உங்கள் பசங்க பொண்ணுங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு நிறையவே இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MP டெவலப்பர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பர் பில்டர் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இந்த இடத்தோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க விரும்புகிற மாதிரி. MP டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட் இல்லையா, அதனால் பஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பஸ் போகிற ரூட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம், குரோம்பேட், பம்மல், அனகாபுத்தூர், பொலிச்சலூர், குன்றத்தூர், ஈஸ்ட் தாம்பரம், கோவூர், வேளச்சேரி. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிறிசேரி. இந்த வீடியோவில் நம்ம TCSக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வில்லா ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ன்ஸ் பாரடைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வில்லாஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். கேட்டட் கம்யூனிட்டியும் இருக்கணும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் கேட்டட் கம்யூனிட்டியும் இருக்கணும், TCSக்கும் பக்கத்தில் இருக்கணும், அதுவும் மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை 100% ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய வீடு எல்லாமே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% 75% ஒர்க் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இந்த நார்த் ஃபேஸிங் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோலேயே நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக நடந்துகிட்ருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து OMR சென்றடைய முடியும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிறிசேரி சிப்காட்டோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா, அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் நீங்கள் நடந்தே வந்துடலாம். அந்த ரோட்டு மேலேயே இருக்கக்கூடியது தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தையே நீங்கள் பார்க்க முடியும். இங்கேருந்து உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கும் தனியாக கனெக்டிவிட்டி இருக்குது. இங்கேருந்து நீங்கள் நாவலூர் தாளம்பூர் வழியாக மேடவாக்கத்தையும் சென்றடையலாம். நான் உங்களுக்கு தனியாக சொல்ல தேவையில்லை. மெட்ரோவோட ஒர்க் ஃபேஸ் 2ல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, நம்ம சிறிசேரி TCS வரைக்கும் கொண்டு வராங்க, அதையும் தாண்டி கொண்டு வராங்க. அதனால் உங்களுக்கு மெட்ரோவோட கனெக்டிவிட்டியும் ஃபியூச்சரில் கிடைக்கும். அதனால் சிட்டியோட எல்லா பகுதியும் நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு ஹைலைட் பண்ணதுக்கு காரணமே அதுதான். வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடில் எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குது. VIT இருக்குது, கிரசன்ட் இருக்குது, பாலாஜி இருக்குது, செட்டிநாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் லா காலேஜ் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா PSBB ஸ்கூல் இருக்குது. ஓகேங்களா, எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயங்க, இந்த சிறிசேரி இந்த TCSக்கு பேக் சைடில் அப்படின்னாலே நம்ம வீடியோஸும் நிறைய போட்டிருக்கோம். நிறைய நீங்கள் பார்த்தீங்க ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாலே பொதுவாக ஃப்ளாட்ஸாக இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும், பெரிய பெரிய கம்யூனிட்டியாக இருக்கும். பசங்க எனக்கு பெரிய பெரிய கம்யூனிட்டிலாம் வேணாம், சின்னதாக இருக்கணும், வில்லாவாக இருக்கணும், கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பொதுவாக இந்த ப்ராஜெக்ட்டில் நான் முக்கியமாக கவனித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வில்லாஸ் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்கும், செக்யூரிட்டியாக இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த செக்யூரிட்டி விஷயங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸே கிடையாது. இப்போ ஜிம் இருக்கும், ஜிம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க, யூஸ் பண்ணாத ஜிம்முக்கு எதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும் 2 காம்ப்ளெக்ஸ் பில்டிங் இருக்குது. ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குள்ள ப்ரொபோசல் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஜிம் தேவைப்பட்டால் நீங்கள் தனியாக அதுக்கு பே பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ஸ் கூட இருக்குது. அதனால் உங்களுக்கு மருந்துகள் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டக்குன்னு வாங்கிக்க முடியும். மெடிக்கல்ஸ் ஆப்போசிட்லேயே இருக்குது. பக்கத்துலேயே சிக்கன் கடை இருக்குது, ஜூஸ் கடை இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அத்தியாவசிய பொருள் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே டோர் ஸ்டெப் தான். இப்போ கார் போச்சு இல்லைங்க, அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 550 மீட்டர்ஸில் சிறிசேரி சிப்காட்டுங்க. அந்த ரோட் மேலேயே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட் தான். பஸ் நம்பர் உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டோட மாடல் ஹவுஸ். மொத்த லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட். அதை வந்து 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் ட்வின் வில்லா. வீட்டை சுற்றி உங்களுக்கு 3 சைட் செட்பேக் விட்டுருக்குறாங்க. 30 ஃபீட் ரோட் மேலே இந்த வீடு இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஓப்பன் கார் பார்க்கிங் தான். இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 அடி 4 இன்ச்சுக்கு 13 அடிங்க. இது என்ன தான் வில்லாவாக இருந்தாலும் உங்களுக்கு
இண்டிவிஜுவல் போர் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் இருக்குது. 3 ஃபேஸ் சிபி கனெக்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க அழகாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யார் எடுத்த உடனே கால் பண்ணாதீங்க, கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். நானே ஃப்ரீயாக இருக்கட்டும் பேசுகிறேன். இப்போ நான் அண்ணாட்ட லஞ்ச் சாப்பிடும்போது பேசிடுவேன். கார் பார்க்கிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குங்க. இந்த டோர் திறந்த உடனே ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருக்குது. ஃபாயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x9 சைஸில் இருக்குது. இந்த ஃபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாயிலிருந்து மெயின் டோரை நீங்கள் பார்க்க முடியும். பயோமெட்ரிக் லாக்கும் இருக்குது. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம். ஐயோ பேட்டர்ன் தெரியாதே, ஃபிங்கர் பிரிண்ட் தப்புடா அப்படின்னு. ப்ரோ பாஸ்வேர்ட் ஆஷ் கொடுக்கணும் லாஸ்ட்டில். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வருக. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் இருக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் ஸ்டார் கேஸ் இருக்குங்க. இந்த போர்ஷனோட சைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அடிக்கு 5.25 அடி இருக்குது. இந்த லிவிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி 2 இன்ச்சுக்கு 16 அடி. இந்த ஸ்டார் கேஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே அடிஷ்னல் காஸ்ட் தான். நீங்கள் வாங்க போகிற உங்களோட கனவு வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். ரேட் என்ன அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடை நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கிச்சன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் இருக்குது. இந்த கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்கும் சேர்த்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 அடி 7 இன்ச்சுக்கு 9 அடி இருக்குங்க. கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் இருக்குது. 1 சைடு யூபிவிசி விண்டோ 2 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் நல்லா இருந்ததுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? பக்கத்தில் ஒர்க் போயிட்டு இருக்குல்ல, அதுதான். இந்த கிச்சனுக்கும் இந்த லிவிங்க்கும் இன்பிட்வீனில் ஒரு காமன் பாத் இருக்குது. காமன் பாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. பேரிவர் பிராண்டில் வால் மிக்ஸ் இருக்குது. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவர் பிராண்ட் தான். பேரிவர் டேப்போட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். வயசானவங்க யாராவது இந்த வீட்டில் இருக்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பெட்ரூமை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் ஓஎம்ஆர் அப்படின்னு உடனே தெரியாத என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய கமெண்ட்ஸும் கேட்டுருப்பீங்க. மழை பெஞ்ச டைமில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெல்ட்டில் மழை பெஞ்ச டைமில் தண்ணி நிற்கல. அதே நேரத்தில் கிரவுண்ட் வாட்டரும் இங்கே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அதை குடிச்சு கூட பார்த்துக்கலாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கீழே உள்ள போர்ஷன் ஃபுல்லாக காமிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாம். ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் வந்து கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது. ஸ்டார் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாக இருக்குங்க. 3 அடி கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாஞ்ச் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 அடி 8 இன்ச்சுக்கு 11 அடிங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. ஒன் சைடு பால்கனி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம் இல்லையா. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் உட்டன் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது வித் கிளாஸோடு இருக்குது. அங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த சைடும் நீங்கள் பார்க்க முடியும். இப்படியே ஓடியாங்க பாருங்கள், அங்கேயும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த அட்டாச் பாத் இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த கார்னர் இந்த ஸ்பேஸை ஃபுல்லாகவே. அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன். இந்த மாதிரி உள்ளே வந்த உடனே இருக்குது, எனக்கு பிடிக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. 6 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெட்ரூம். சேம் அதே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தாங்க. CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 90 lakhsலேருந்து அப் டு 1.2 CR வரைக்கும் பேசிக் காஸ்ட்டில் இருந்து
வில்லாஸ் அவைலபிள் இருக்குது. அடிஷ்னலாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி அண்ட் சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் இருக்கும். அது என்ன மாதிரி அப்படின்றத இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற எம்பி டெவலப்பர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சென்ட் பண்ணுவாங்க. மறந்துடாதீங்க, இவங்களுக்கு சிட்டியோட முக்கியமான லொக்கேஷன் எல்லாத்துலேயும் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 lakhsலேருந்து எங்களால் ஃப்ளாட்ஸ் கொடுக்க முடியும் வசந்த் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நம்ம ஃபியூச்சரில் கவர் பண்ணியிருந்தோம். எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருந்து நான் கவர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ், டாடா.